ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலுமேற்றினை நந்தி மகன் தன்னை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனுசு ராசி நேயர்களே, பராபவ தமிழ் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். தனுசு ராசி ராசி கட்டத்தில் 9வது ராசியாகும். இதன் அதிபதி குரு பகவான் ஆவார். நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய உபய ராசியாகும். தர்மம் செய்யும் மனமும் நேர்மை கொண்ட குணமும் கொண்ட ராசி. இந்த ராசியில் பிறப்பவர்கள் பொதுவாக தன்னலமற்றவர்களாகவும் சுயநலம் இல்லாதவர்களாகவும் கருதப்படுகின்றனர். இலக்குகளை அடைவதில் இவர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு இந்த தமிழ் வருடம் தொடங்கி 2 மாதங்களிலேயே உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் தன் பகை வீடான மிதுன ராசியிலிருந்து உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் வரை குரு பகவானின் பார்வையில் உங்கள் ராசி இருந்ததால் பல நன்மைகளை அனுபவித்து வந்திருப்பீர்கள். தற்பொழுது உங்கள் ராசிநாதன் உச்சம் அடைவது நன்மையே. ஆனாலும் அவர் 8ஆம் இடத்தில் உச்சம் அடைவதால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவை பெறுவீர்கள். என்ன இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் அவருடைய 5ஆம் பார்வையானது உங்கள் விரைஸ்தானம் எனும் 12ஆம் இடத்தில் விழுவதால் நிம்மதியான உறக்கம் வரும். சுப செலவுகள் இந்த வருடத்தில் உண்டு. தன் சமசப்தம பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியை குரு பகவான் பார்வை செய்வதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் விலகும். குடும்ப உறவில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். அவரின் 9ஆம் பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விழுவதால் தேக ஆரோக்கியம் பெறும். உடல் நலமடையும். தாயாரின் மூலம் ஆதரவையும் ஆதாயங்களையும் பெறுவீர்கள். தாய் வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் உங்கள் சுகஸ்தானத்தில் இதுநாள் வரை அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து உடல் நலத்தில் பல தொல்லைகளை சனி பகவான் கொடுத்து வந்தார். அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வை செய்வதால் உடல் நலம் சீராகி மந்தத்தன்மை விலகும். புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் இதன் பிறகு செயல்படுவீர்கள். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டியோ அல்லது மனை வாங்க வேண்டியோ நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த கனவு நிறைவேறும். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிப்பார். அதன்பின் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். அங்கு 3 மாத காலம் அவர் சஞ்சரிக்க உள்ளார். சிம்ம ராசியில் அதிசாரமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்துவார். சிம்ம ராசி அவரின் நட்பு வீடாகும். அது மட்டுமல்லாமல் 9ஆம் இடத்தில் அமரும் குரு பகவானின் 5ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதனால் இக்காலம் ஓர் பொற்காலமாக உங்களுக்கு அமையும். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் தமிழ் வருடம் முடியும் வரை குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிப்பார். இந்த காலத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ராசிநாதன் வக்ரமடைந்து சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் புதியதாக எந்த ஒரு தொழிலையோ அல்லது முதலீட்டையோ செய்யாதீர்கள். குருவின் சஞ்சாரமானது முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாகவும் கடைசி 4 மாதங்கள் சுமாரான பலன்களை கொடுப்பதாகவும் இந்த வருடமானது அமைகிறது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் இவ்வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறார்கள். இந்த பயிற்சியானது உங்களுக்கு நன்மை அளிப்பதாக அமையவில்லை. இதுநாள் வரை உங்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான் உங்கள் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் தற்பொழுது உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். வருமான தடைகளையும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். அஷ்டமத்தில் அமரும் கேது பகவானால் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் அவமானம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். எனவே கேது பகவான் 8இல் இருக்கும் காலகட்டங்களில் டாக்குமெண்டேஷனில் மிகுந்த கவனமாக இருக்கல். யாருக்கும் கடன் பெற்றுக் கொடுக்காதீர்கள். அதே போன்று ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள். 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மற்றும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த 2 மாதங்களும் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். அதன்பின் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் கடகராசியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் கேது பகவானாலும் ராகு பகவானாலும் ஏற்படும் எதிர்மறையான கெடுதலான பலன்களை குரு பகவான் கட்டுப்படுத்துவார். தமிழ் வருடம் முடியும் வரை குரு பகவானானவர் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பார். அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவானையும் உங்களின் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானையும் குரு பகவான் பார்வை செய்து உங்களுக்கு ஏற்படும் கெடுபலன்களின் அளவை குறைப்பார். சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் பதிவதால் வேலை மற்றும் தொழிலில்
பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். சரியான திட்டமிடலும் முறையான இறை வழிபாடும் உங்களை இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து காக்கும். இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு 60% நன்மைகளையும் 40% சுமாரான பலனை கொடுக்கும் ஓர் வருடமாகவே அமைகிறது. ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு முறை காளஹஸ்திரி மற்றும் திருநாகேஸ்வரம் சென்று சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நன்மையை அளிக்கும். பத்திரங்கள், முக்கிய ஆவணங்கள் ஆகியவற்றை கையாள்வதில் மிகுந்த கவனமாக இருங்கள். குறிப்பாக எந்த ஆவணங்களிலும் படித்து பார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். அதேபோல் எதிர்பாலினத்தவரிடம் மிகுந்த கவனமாக இருங்கள். நவம்பர் மாதம் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். புதிய நபர்களை நம்பாதீர்கள். புதிய நட்புகளுடனும் அளவோடு பழகிக் கொள்ளுங்கள். குரு பகவானும் கேது பகவானும் ஒருவரை ஒருவர் கடந்து செல்லும் பொழுது எதிர்பாலின நட்போ அல்லது உறவோ நிச்சயம் ஏற்படும். மற்றபடி ராசிநாதன் உச்சமாக இருப்பதால் சகல விதத்திலும் நன்மைகளே பெறுவீர்கள். ராகு பகவானால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் அல்லது காளி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கேது பகவானிற்கு விநாயகப் பெருமான், ஆஞ்சநேயர், நரசிம்மரை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.